நம்மளை சுற்றி நிறைய அழகான விஷயம்லாம் இருக்குது. பட் நம்ம தான் அதெல்லாம் பார்க்க மறந்துடுறோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த தப்பு தான் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக நான் சோஷியல் மீடியாவில் வீடியோ பதிவு போட்டு ரொம்ப நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு 6:30லாம் அலாரம் வச்சு எழுந்துச்சிட்டேன். நான் அந்த அலாரம் வச்சுட்டு கரெக்டாக கண்ணு மூடி திறப்பேன். பார்த்தீங்கன்னா திறக்கக்குள்ளே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்போ தான் கதவு திறக்கிறாங்க. திறவுக்குள்ளே ஒரு அருமையான ஒரு சன்ரைஸ்க்கு அந்த சன்ரைஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. அதே டைமில் சோம்பேறியாகவும் இருக்குது. சரி இல்லைடா வேணாண்டா ஒரு 1/2 hour ஒரு 1 hour தூங்கிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. இதுவே நம்ம மற்றவங்களுக்கு ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் மற்ற இடத்துல நம்ம வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸைஸ் கொடுத்துட்டு இருப்போமான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேள்வி வந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸைஸ் கொடுக்கவே மாட்டோம். மற்றவங்களுக்கு வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி. பட் நமக்கு மட்டும் நம்ம வேலை செய்யக்குள்ள மட்டும் ஏன் இந்த மாதிரி நிறைய எக்ஸைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் அங்கே தான் ஒரு விஷயம் இடிச்சுது எனக்கு. சரி அப்பயே உடனே எழுந்துட்டேன். அந்த அருமையான சன்ரைஸை பார்த்துட்டு குடிக்கிறதுக்காக சூடு பண்ண தண்ணியை மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த சன்ரைஸ் அழகான சன்ரைஸை பார்த்துட்டு குடிச்சிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக பீச்சுக்கு கிளம்புறேன். அதனால ஷூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டனை ஏறிச்சு. அந்த ஒட்டனெல்லாம் தட்டிட்டு மம்மியும் வரேன்னு சொன்னாங்களா, அதனால மம்மியும் கூப்பிட்டுக்கிட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கான 2.4 கிலோமீட்டர் ஓட்டத்தை 12:48 கவர் பண்ணியிருக்கோம். அப்படியே அங்கே உடற்பயிற்சி உபயோகங்கள்லாம் உபயோகிச்சுட்டு அது ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நான் வீடியோ எங்கே எடுப்பணும் அந்த இடத்த தான் கரெக்டாக ஆள் உட்காந்துட்டு இருக்காங்க. சரின்னு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ கிளிப் எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து பீச்செலாம் ஃபீல் பண்ணிட்டு வெளியே வரக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட் பாக்ஸ் வச்சு இருந்தாங்க. மம்மி இந்த மாதிரி வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு லைட்டாக ஆசைப்பட்டாங்களா, அதனால சின்னது மட்டும் வாங்கிக்கணும். அப்படியே வீட்டுக்கு போகிற வேலை வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததும் ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, நம்ம இன்னைக்கு மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல இந்த சீரியஸை. அதனால வந்து என்ன டாபிக் கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான டேக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு மாதிரி எழுதிட்டு இருந்தேன். அப்படியே காலை கடங்கள்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது உட்காந்துட்டேன். ஏன்னா நம்ம மெயினான யூடியூப் சேனலில் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா போட்ட வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணேன். அது பிளாப் ஆயிடுச்சு. சரி நம்மளாவே ஓனாக கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வித்தியெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் காமிச்சிட்டு ஃபைனலி எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் இன்னைக்கு வழக்கம் போல துட்டுக்காக வேலைக்கும் கிளம்பியாச்சு. ஒரு 12 மணிக்கு போகும்போது தான் கிளம்புனா, அப்போ தான் ஆர்டர் அடிச்சது. வேலையில் இருக்கக்குள்ள தான் இன்னொரு சம்பவம் நடந்தது. சும்மா இருக்க சங்க ஊதி கிடைக்கிற மாதிரி சும்மா நல்லா இருந்த ஃபோனை என்ன பண்ணிட்டேன், நான் வித்த காமிக்கிறேன்ற பேரில் கீழே போட்டு உடச்சிட்டேன். அதில் கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸில் நல்லா உடஞ்சிருச்சு. ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது ஃப்ரண்ட் கேமராவில். நம்ம ஒர்க்கில் இருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்க சொல்லுவோம். செல்ஃபியில் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ முட்டி மோதி எப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். இருக்கிற நாளெல்லாம் இதை வச்சு எப்படி தான் நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் தெரியல. ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் இன்னைக்கு சித்திரை 1 அதனால தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்ம வீட்டில் சாம்பாரும் வடையும் செய்யலை. அக்கா வீட்டில் இருந்து எடுத்துன்னு வந்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தை எடிட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா இன்னைக்கு வெளியிட்டு போக சொன்னாங்களா, பீச்சுக்கும் கோயிலுக்கும் இட்டுட்டு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்ததும் பொறுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிளம்பிட்டேன் 8 to 10. ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு நாளைக்கான குறிப்பெல்லாம் நோட் பண்ணிட்டு மலான்ட்டேன் 11 மணிக்கு. இன்னைக்கான வரவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிஸ் வந்து ஒர்க் போய் நம்ம 630 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அது ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 6 hours 30 minutes வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம். வந்து நம்ம பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 kilometer டிரைவ் பண்ணியிருக்கோம்.